இறைவார்த்தையால் மக்கள் அனைவரும் பலன் பெறுவீர்களாக. தூய மிக்கேல் பற்றி ஒரு பதில். தூய மிக்கேல் செருபத்தில் எதற்காக அவர் தராசு கையில் ஏந்தியிருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? பாவ புண்ணியங்களை நிரப்பதுதான் அந்த தராசு. ஒரு தட்டில் செய்த தீவினைகள், மறுதட்டில் நாம் செய்த நற்கிரியைகள். எது அதிகம் என்று இறைவன் முன் தராசில் எந்த தட்டு நமக்கு சாதமாக உள்ளது என்று இறைவன் முன் பார்ப்பார்கள். இதில் நாம் நல்லது தீயது என இரு விதைகளை நாம் விதைத்திருக்கிறோம். நாம் நல்ல விதைகளை விதைத்து நற்கனிகளைப் போல மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுப்போம். தீயதை ஒருபோதும் எண்ணாமல் கடவுளின் பிள்ளைகளாக நாம் இருந்து வாழ்வோம். இந்த ஜெபத்தால் அனைவரும் பலனடைவீராக. இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஜெபம். இதனால் நீங்கள் ஜெபிக்கும் போது நிறைய பலன்களை நீங்கள் அடைவீர்கள். சாத்தான் எதிர்வினைகள், தீயது கெட்டது உங்களை அணுகாதபடி, மற்றவர்களின் வார்த்தைகள் உங்களுக்கு செவி சாய்க்காதபடி உங்களுக்கு இந்த ஜெபத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பிசாசை கண்டிப்பீராக. வானக சேனையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற தீய அருபணிகளையும் தேவபலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன்.